ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் பற்றி போட்டிருந்தேன். இதுதான் இன்றைக்கி நியூ லைஃப் ப்ராசஸஸோட லாஸ்ட் டாபிக், எக்ஸ்க்ரீஷன். எக்ஸ்க்ரீஷன் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் டாபிக். அதோட இந்த லெசன் முடிஞ்சிடும். ஸோ வாங்க பார்க்கலாம். எக்ஸ்க்ரீஷன்னா அதில் கிட்னி தான் ஒரு பெரிய மெயின் பார்ட்டே கிட்னி தான். அதனால் keep your kidneys healthy. Excretion is a process in which metabolic waste is eliminated from an organism. In vertebrates, this is primarily carried out by the lungs, kidneys and skin. This is in contrast with secretion, where the substance may have specific tasks after leaving the cell. எக்ஸ்க்ரீஷன்னா நம்மளோட பாடியில் சேர்கிற மெட்டபாலிக் வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணும் ஒரு ஆர்கானிசம்லேருந்து. அந்த ப்ராசஸ் பேர் தான் எக்ஸ்க்ரீஷன். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கண்டிப்பாக கேட்பாங்க. இது ஒரு டெஃபினிஷன். இன் வெர்டிபிரேட்ஸ், திஸ் இஸ் ப்ரைமரிலி கேரிட் அவுட் பை லங்ஸ், கிட்னிஸ் அண்ட் ஸ்கின். திஸ் இஸ் இன் கான்ட்ராஸ்ட் வித் செக்ரீஷன், வேர் த சப்ஸ்டன்ஸ் மே ஹாவ் ஸ்பெஷல் டாஸ்க் ஆஃப்டர் லீவிங் த செல். வெர்டிபிரேட்ஸ்னால் நம்மளோட இருக்கிற அதாவது ஆர்கானிசம்ஸை தான் வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மோஸ்ட்டாக வெர்டிபிரேட்ஸில் எங்கெல்லாம் எக்ஸ்க்ரீஷன் நடக்கும்னா லங்ஸ் வழியாக, கிட்னிஸ் வழியாக, ஸ்கின் வழியாக. திஸ் இஸ் இன் கான்ட்ராஸ்ட் வித் செக்ரீஷன், வேர் த சப்ஸ்டன்ஸ் மே ஹாவ் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் ஆஃப்டர் லீவிங் த செல். அதாவது ஒவ்வொரு செல்லும் அந்த சப்ஸ்டன்ஸும் அந்த செல்லை விட்டு வெளியேறும் போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், இது இதான் ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமோட டயக்ராம். இது பேர் அட்ரினல் கிளாண்ட், கிட்னி, இது மெடுலா, இது கார்டெக்ஸ், இது ரீனல் பெல்விஸ், ரீனல் வெயின், இது ரீனல் ஆர்டரி. இதுதான் யூரேட்டர், ஓப்பனிங் ஆஃப் யூரேட்டர், யூரினரி பிளேடர். டிஎஸ் கிட்னின்னு போட்டிருக்காங்க. அதாவது இதை கொஞ்சம் பெருசாக்கி காட்டுறாங்க. இந்த ஆஃபை மட்டும் உங்களுக்கு காட்டுறாங்க. இங்கேயும் அதே தான் இருக்குது, மெடுலா, கார்டெக்ஸ், இங்கேயும் பெல்விஸ், இது 3 தான் காட்டுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். நீங்கள் கண்டிப்பாக இந்த 2 டயக்ராமும் படித்தாகணும், போட்டு பார்த்தாகணும். இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கு டயக்ராம் கொஸ்டினாக கேட்பாங்க. அதாவது இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். அதோட ஸ்ட்ரக்சரையும் நான் சொல்கிறேன். இது கேபிலரி நெட்வொர்க், அதாவது இதை ஹென்லிஸ் லூப்புன்னு கூட சொல்லுவாங்க. இது பேர் கேபிலரி நெட்வொர்க் தான். இதோட ஹென்லிஸ் லூப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குளோமருலஸ், அதை பவுமேன்ஸ் கேப்சியூல்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். இது ஆர்ட்ரியோல், இது அஃபரண்ட், இது எஃபரண்ட். இது 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. The excretory system of human beings includes a pair of kidneys, a pair of ureters, a urinary bladder and a urethra. அதாவது எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் ரெண்டு கிட்னிஸ், 2 யூரேட்டர்ஸ், ஒரு யூரினரி பிளேடர், அப்புறமா ஒரு யூரேத்ரா இருக்கும். கிட்னிஸ் ஆர் லொக்கேட்டட் in the abdomen, one on either side of the backbone. அதாவது கிட்னிஸ் அடிவயிறுக்கு கீழே, பேக்போனுக்கு 2 சைட்லேயுமே இருக்கும். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். The kidneys are a pair of bean-shaped organs on either side of your spine, below your ribs and behind your belly. Each kidney is about 4 or 5 inches long, roughly the size of a large fist. The kidney's job is to filter your blood. நான் சொன்ன மாதிரி கிட்னிஸ் ஆர் பேர் ஆஃப் பீன் ஷேப்டு. கிட்னிஸ் பீன் மாதிரி இருக்கும், பீன் ஷேப்பில் இருக்கும். அதாவது நம்மளோட ஸ்பைனல் கார்டுக்கு 2 சைட்லேயுமே இருக்கும். அப்புறமா ரிப்ஸுக்கு கீழே, பெல்லிக்கு பின்னாடி. ஒரு கிட்னியோட சைஸ் 4 or 5 inches லாங் இருக்கும். அதாவது நம்மளோட பெரிய மணிக்கட்டளவு இருக்கும். கிட்னியோட வேலை பிளட்டை ஃபில்டர் பண்ணுறது தான். சரி, இதுதான் கிட்னி, இது கிட்னி பீன். இது 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இதோட ஷேப்பை பீன்ஸுக்கு சம்மந்தப்பட்டு சொல்கிறாங்க. The nephron is the minute or microscopic structural and functional unit of kidney. It is composed of a renal corpuscle and a renal tubule. The renal corpuscle consists of a tuft of
capillaries called glomerulus and an encompassing Bowman's capsule. நெஃப்ரான்ஸ் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னின்னு சொல்லுவாங்க. அதாவது நெஃப்ரானியம் அப்படின்னு ஒரு சிஸ்டம், அதாவது யூரினரி சிஸ்டம். அதோட லட்டின் வேர்டு வந்து நெஃப்ரானியம். நெஃப்ரான் வந்து ரீனல் கார்பஸுலாவும் ரீனல் டியூபியூலா கம்போஸ்டாக இருக்குது. த ரீனல் கார்பஸுல் கன்சிஸ்ட் கேபிலரிஸ். ரீனல் கார்பஸுல்குள்ளே தான் கேபிலரிஸ், அது பேர் கிளாமெருலஸ். அப்புறமா அந்த கிளாமெருலஸ் தான் பவுமன்ஸ் கேப்சியூல்னு சொல்லுவாங்க. Urine is formed in 3 main steps: glomerular filtration, reabsorption and secretion. அதாவது யூரின் வந்து 3 மெயின் ஸ்டெப்ஸால் ஃபார்ம் ஆகுது. ஒன்று glomerular filtration, இன்னொன்று ரீஅப்சார்ப்ஷன், அப்புறம் செக்ரீஷன். ஃபஸ்ட்டு யூரின் வந்து அந்த நியூரான் வழியாக உள்ளே போய் நெஃப்ரான் வழியாக பாஸ் ஆகி அங்கே இருக்கிற குளோமருலர் வழியாக ஃபில்ட்ரேஷன் ஆகி அதுக்கப்புறமா அங்கேருந்து இருக்கிற நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்புறமா செக்ரீஷனுக்கு வரும். இட் கம்ப்ரைசஸ் 95% ஆஃப் வாட்டர் அண்ட் 5% வேஸ்ட் சச் அஸ் அயன்ஸ் ஆஃப் சோடியம், பொட்டாசியம் அண்ட் கால்சியம் அண்ட் நைட்ரோஜினியஸ் வேஸ்ட் சச் அஸ் கிரியேட்டின், யூரியா அண்ட் அமோனியா. அதாவது யூரினோட கம்போசிஷன் 95% வாட்டர், அப்புறமா 5% வேஸ்ட், அதாவது சோடியம், அதாவது அயன்ஸ் ஆஃப் சோடியம், பொட்டாசியம் அண்ட் கால்சியம், அப்புறமா நைட்ரோஜினியஸ் வேஸ்ட், அதாவது நைட்ரஜன் வழியாக கிடைக்கிற வேஸ்ட்டு, கிரியேட்டின், யூரியா, அமோனியா. ஆஸ்மோ ரெகுலேஷன் இஸ் a process of maintaining hemostasis of the body. Dialysis. Artificial kidney hemodialysis. In case of kidney failure, an artificial kidney can be used. An artificial kidney is a device to remove nitrogenous waste products from the blood through dialysis. Artificial kidneys contain a number of tubes with the semi-permeable lining suspended in a tank filled with dialysing fluid. இப்போ நான் காட்டுறேன். இப்போ சப்போஸ் யாருக்காவது கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அவங்களால ஆர்டிஃபிஷியல் கிட்னியே யூஸ் பண்ண முடியும். அதாவது இது எதுக்குன்னா நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு தான். இப்போ அந்த ப்ராசஸை பார்ப்போம். முதல்ல இங்கே ஒரு சலைன் சொல்யூஷன் வச்சுருப்பாங்க. அதை வந்து டயாலிசர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெஷ் டயாலிசைட்டும் இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. யூஸ்டு வந்து இந்த ரெட் கலர் பாக்ஸில் ஃபில்லாக இருக்கும். இதுதான் ப்ரெஷர் மானிட்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் பிளட் பம்ப். க்ளீன் பிளட்டு இது வழியாக உள்ளே போகும். இது வந்து இன்பியூர் பிளட் வந்து இது வழியாக வெளில போகும். இது வந்து பிளட்டு கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதுவும் இந்த சலைன் சொல்யூஷன் வழியாகவே அந்த ஹியூமனோட பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எக்ஸ்ட்ரா ஏர் எல்லாமே இதில் வந்து ட்ராப்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் பேர் தான் டயாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. Excretion in plants. Plants use completely different strategies for excretion than those of animals. Oxygen itself can be thought of as a waste product generated during photosynthesis. ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்லாமல் பிளான்ட்ஸில் கூட எக்ஸ்க்ரீஷன் நடக்கும். அதாவது ஆக்சிஜன் கூட பிளான்ட்ஸில் எக்ஸ்க்ரீஷனில் வேஸ்ட் ப்ராடக்டாக வரும். Excretion is carried out in plants in the following ways. The gaseous waste, oxygen, carbon dioxide and water vapor are removed through the stomata of leaves and lenticels of stems. அதாவது எக்ஸ்க்ரீஷன் வந்து பிளான்ட்ஸில் வெவ்வேறு வழியில் வெளியில் வருது. அதாவது கேஷியஸ் வேஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர்லாம் லீவ்ஸோட ஸ்டொமேட்டா வழியாகவும் ஸ்டெம்மில் இருக்கிற லென்டிகல்ஸ் வழியாகவும் வெளியில் வரும். சம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கலெக்ட் இன் த லீவ்ஸ் அண்ட் பார்க் ஆஃப் ட்ரீஸ். when the leaves and bark are shed, the waste are eliminated. வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து லீவ்ஸில் கலெக்ட் ஆகிருக்கும், இல்லைன்னா பார்க் ஆஃப் த ட்ரீயில் வந்து கலெக்டடாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு இலை உதிர்ந்துச்சுன்னா, இப்போ சப்போஸ் அந்த ஒரு சில வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு இலையில் ஃபுல்லாக வந்து நிற்கும். இப்போ சப்போஸ் அது விழுந்துருச்சுன்னா அந்த வேஸ்ட்லாம் எலிமினேட் ஆகிடும். இதான் சொல்லியிருக்காங்க.
அதோட எக்ஸ்க்ரீஷன் பார்ட் ஓவர் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டாப். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 112 திங்க் இட் ஓவரில் கொடுத்துருக்காங்க ஆர்கன் டொனேஷன். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். ஆர்கன் டொனேஷன் எஸ்ஏஸ் யூஸ்வலி கிவன் டு கிளாஸஸ் 7, 8, 9 and 10. நீங்கள் மோஸ்ட்டாக உங்களோட ஸ்மாலர் கிளாஸஸில் ஆர்கன் டொனேஷனை பற்றி நீங்கள் நிறைய எஸ்ஏ எழுதிருப்பீங்க. அதுலேயும் உங்களுக்கு மோஸ்ட்டாக ஆர்கன் டொனேஷனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் இன்னும் நிறையா நம்ம அதை பற்றி அவேராக இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா புக்லேயும் இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. Organ donation is defined as the removal of organs from a body and transplanting it to a new body by surgical means. Organ donation happens in a lot of ways. Unless it is consensual, it is not legal. Organ donationna ஒருத்தவங்க செத்து போனதுக்கப்புறம் அவங்களோட ஆர்கன்ஸை தனியாக எடுத்துகிட்டு இன்னொருத்தவங்களோட பாடியில் சர்ஜரி வழியாக வச்சுருவாங்க. அதால் ஒரு உயிரை காப்பாற்றலாம். அது மாதிரி ஆர்கன் டொனேஷன் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணும். ஆனால் அது வந்து இன்னும் லீகலான விஷயம் கிடையாது, இல்லீகலான ஒரு விஷயம்தான். ஆர்கன் டொனேஷன். 1 ஆர்கன் டோனர் கேன் சேவ் 8 லைஃப்ஸ். அதாவது இப்போ சப்போஸ் உங்களோட கண், கை, ஹார்ட், லிவர் அது மாதிரி உங்கள் பாடி பார்ட்ஸை நீங்கள் ஒருத்தவங்க தானம் பண்ணாலும் அது 8 பேரோட உயிரை காப்பாற்றும். என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் நீங்கள் தானம் பண்ணலான்னு இங்கே போட்டிருக்கு. கிட்னி பண்ணலாம். கிட்னி, ஹார்ட் வால்ஸ், அதுதான் அந்த வால்ஸ் தான் அந்த வென்ட்ரிகல்ஸ், ஆர்ட்ரியோல்ஸ் அது மாதிரி. லிவர், போன், கார்னியா, ஸ்கின், கனெக்டிவ் டிஷ்யூ, லங், பேங்க்ரியாஸ், இன்டெஸ்டைன், போன் மேரோ, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம், ஆர்கன் டொனேஷனாக கொடுக்கலாம். இதெல்லாம் தான் இந்த ஆர்கன் டொனேஷனில் வர ஒரு பார்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் எல்லாருமே இதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், see you.